ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ் பத்தி பார்த்துருந்தோம் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பார்க்க முன்னாடி நம்ம வந்து அதோட கிளாஸ்க்கு போயிடலாம். கிளாஸ்க்கு போயிட்டு நம்ம எப்பயும் போல ஒரு மெத்தட், அதாவது மெயின் மெத்தட வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இத வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸிகியூஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்ல வந்தேன் கைஸ். லோல் ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் நான் எப்பயும் போல சொன்ன மாரி தான். ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் 2ம் வந்துட்டு நம்ம மெத்தடுக்கு அவுட் சைட்ல தான் நம்ம டிக்ளேர் பண்றதாகட்டும், இனிஷியலைஸ் பண்றத நம்ம பண்ணிக்க முடியும். பட் அந்த வேரியபிள வச்சு நம்ம இனிஷியலைஸ் பண்றது மெத்தடுக்குள்ள பண்ணிக்கலாம். பட் டிக்ளேர் பண்றது நம்ம அவுட் சைட் மெத்தட்ல தான் நம்ம பண்ண முடியும். ஃபார் ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக். இதே லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து நம்ம மெத்தடுக்குள்ள தான் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். அத டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்றது நம்ம மெத்தடுக்குள்ள பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்னா, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீஃபிக்ஸ்டா ஸ்டாட்டிக் அப்படின்ற மாரி எதுவும் வராது. இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்னா நம்ம வந்து பார்த்துருப்போம்ல கைஸ். இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்னா ப்ரீஃபிக்ஸ்டா ஸ்டாட்டிக் கீவேர்ட் வந்து நம்ம போட்டு டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு இங்கேயே நான் காமிச்சிருப்பேன். நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு எதுவும் வந்து ப்ரீஃபிக்ஸ்டு கீவேர்ட்ஸ் எல்லாம் வராது. லோக்கல் வேரியபிள் மாரியே தான் இருக்கும் நான் ஸ்டாட்டிக். பட் அவுட் சைட் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது நான் ஸ்டாட்டிக்கா மாறிடுது. இன்சைட் த மெத்தட் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது லோக்கல் வேரியபிளா மாறிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நானு அவுட் சைட் த மெத்தட்ல தான் நான் வந்து ஒரு இன்ட் ஐன்னு சொல்லி ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ல வந்து நானு ஒரு 10ன்னு சொல்லி நான் குடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஐன்னு சொல்லிட்டு நான் இங்க பிரிண்ட் பண்றேன். இங்க வந்து நம்மளுக்கு எரர் காட்டுது கைஸ். என்னன்னு காட்டுது? ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம குடுத்துருக்கணும் டூ த நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது வந்து ஏன் அப்படி சொல்லுதுன்னா, ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள வந்து நம்ப மெயின் மெத்தட்ல கொண்டு வந்து ஒரு ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதாகட்டும், இல்ல அத எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா மட்டும் தான் நம்ம நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ வச்சு ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ, ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்து, அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு நான் பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து இப்போ இது பிரிண்ட் ஆகும். அதுதான் நான் இப்போ பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ வித் த கிளாஸ் நேம் NSTS வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நானு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து குடுத்துக்கிறேன். அது எப்படி குடுக்குறேன்னா, NST வேர் NS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதனால தான் தப்புன்னு காட்டுது. இது கரெக்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி நான் ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்ப பண்ண பின்னாடி, நம்ம இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள பாயிண்ட் அவுட் பண்ணி, நான் வேரியபிள பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐல இருக்கக்கூடிய 10 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். NS டாட் ஐ இப்படி நான் குடுக்கும்போது, எனக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ல இருக்கக்கூடிய 10 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதே நான் இன்னொரு மெத்தட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் வாய்ட் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நான் எடுத்துக்கிறேன். NS அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லன்னா M1ன்னே எடுத்துக்கிறேன் கைஸ். புரியறதுக்காக. M1 சொல்லிட்டு ஒரு யூசர் டிஃபைன்ட் மெத்தட் விச் இஸ் டிரைவ்ட் பை த புரோகிராமர்ஸ். அதுதான் யூசர் டிஃபைன்ட் மெத்தட் சொல்லி சொல்லுவாங்க. ப்ரீ டிஃபைன்ட் மெத்தட்ன்றது வந்துட்டு ஜாவா அதோட பேக்கேஜ்ல இருக்கக்கூடியது. யூசர் டிஃபைன்ட் மெத்தட் வந்து நம்ப ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட வந்து நம்ப டிக்ளேர் பண்ணிட்டோம். டிக்ளேர் பண்ண உடனே இங்க வந்து நானு பிரிண்ட் பண்றேன். SO system.out.print I. இங்க நான் பிரிண்ட் பண்ணும்போது இங்க வந்து எனக்கு ஆக்சஸ் ஆகுது. எதனால? நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு நான் ஸ்டாட்டிக்ன்ட்டு. அந்த ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது பண்ணனால இப்போ வந்து இங்க என்ன ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த i = 10ன்றது வந்துட்டு எனக்கு ஹீப் ஏரியால நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நானு என்ன பண்றேன்னா, இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு நான் அந்த மெத்தட வந்து கால் பண்றேன். ns.m1 கைஸ். ns.m1 அப்படின்னு சொல்லிட்டு நானு இந்த மெத்தட கால் பண்ணும்போது, நான் இத கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ மெத்தட வந்து நான் கால் பண்றேன். நான் மெத்தட கால் பண்ணும்போது எனக்கு 10ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. இங்க பாருங்களா? 10ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ, ஒரு மெத்தட வந்து நம்ம கால் பண்றதாகட்டும், இல்ல ஒரு வேரியபிள நம்ம பிரிண்ட் பண்றதாகட்டும், இது எது பண்ணாலும் ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி, அதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்து, அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள நான் ஸ்டாட்டிக் வேரியபிளோட பாயிண்ட் அவுட் பண்ணா, நம்மளுக்கு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள பிரிண்ட் பண்ண முடியும். அதே ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடையும் நம்ம கால் பண்ண முடியும். அந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ல நம்ம என்ன ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோமோ, அது வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இங்க வந்து நான் ஐய பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ, எனக்கு வந்து ஐ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்படி தான் கைஸ் நம்மளுக்கு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ, இது வந்து உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். இன்னொன்னு என்னன்னா கைஸ், இப்போ வந்து நானு உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2, 3 ஆப்ஜெக்ட் கூட நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிக்கிறேன். NS1 அதுக்கப்புறமா NS2ன்னு சொல்லிட்டு நானு 2 ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ, ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா, சும்மா ஒரு இன்ட் ஜேன்னு ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் எடுத்துக்கிறேன். அத வந்து 100ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இன்ட் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் எடுத்துக்கிறேன். அது 1000 சொல்லி போட்டுக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து NS ஓட ரெஃபரன்ஸ் வேரியபிளோட ஆப்ஜெக்ட்ல ஐய வந்து நான் உள்ள கொண்டு வந்துக்க போறேன். NS1 அப்படின்ற ஃபர்ஸ்ட் NSன்றதுல வந்துட்டு வேரியபிள் 10 வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன். அப்புறமா NS1ல வந்து நானு 100 நான் கொண்டு வந்துக்கிறேன். NS2ல வந்து நானு 1000 இந்த 10ன்ற நான் ஸ்டாட்டிக் வேரியபிள NS அந்த ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 100ன்ற நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் J அத வந்து NS1 ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் K ஓட 1000 வந்து நானு NS2 ஆப்ஜெக்ட்ல வந்து நானு இப்ப நான் கொண்டு வரப்போறேன். ஸோ, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப ஆல்ரெடி கால் பண்ண மெத்தட வந்து நானு ப்ரோமன் பண்ணிக்கிறேன். ப்ரோமன் தான் பாரு லூசு பயலே. கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நான் இத பிரிண்ட் பண்ண போறேன். எப்படின்னா, system.out.printல NS1.j system.out.printல NS2.k சொல்லி இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது, NSன்ற ஆப்ஜெக்ட்ல வேரியபிளான 10 வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். NS1ன்ற இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல வேரியபிளான 100 நான் பிரிண்ட் பண்ண போறேன். NS2ன்ற ஆப்ஜெக்ட்டோட நான் ஸ்டாட்டிக் வேரியபிளான வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து NSல வந்து எனக்கு 10 ஸ்டோர் ஆயிருக்கும். எங்கன்னா ஹீப் ஏரியால. ஸோ, இட் வில் பி ரெடி ஃபார் அன் எக்ஸிகியூஷன். அதேபோல NS1ல வந்து எனக்கு 100 ஸ்டோர் ஆயிருக்கும். ஹீப் ஏரியால இட் வில் பி ரெடி ஃபார் அன் எக்ஸிகியூஷன். தென் NS2ல நான் 1000 வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அது வந்து வில் பி தேர் இன் அ ஹீப் ஏரியா. தென் இட் வில் பி ரெடி ஃபார் அன் எக்ஸிகியூஷன். ஸோ, நான் இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது 10, 100, 1000 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ, இப்படி தான் வந்துட்டு நம்ப நான் ஸ்டாட்டிக் வேரியபிள வந்து நம்ப பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோன்றத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெத்தட் வைஸ் நம்ம அந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஓட ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு கால் பண்ணும்போது, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன இருக்கோ அது வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ, அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ, இங்கேயும் நான் வந்து 3 மெத்தட் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஒரு மெத்தட வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ, இன்னும் 2 மெத்தட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். பப்ளிக் வாய்ட் M2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பப்ளிக் வாய்ட் M3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ, இதெல்லாம் எடுத்த பின்னாடி இப்போ வந்து நானு என்ன பண்ண போறேன்னா, பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இதில வந்து J குடுத்துக்கிறேன் M2ல. இது ஏன் குடுக்குறேன்னு சொல்லி நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. இதில வந்து Kன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ, இப்போ வந்து இங்க எனக்கு என்ன ப்ராசஸ் வரணும்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்.
ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே அதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிளா நான் என்எஸ்ன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஹீப் ஏரியால என்னென்ன நம்ப ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோமோ, அதெல்லாம் மெமரி அலோகேஷன் ஆகுறது ஹீப் ஏரியால ஆகி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆகப் போகுதுன்னா, M1 மெத்தட்ல நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் என்எஸ்ன்னு இருக்குல்ல கைஸ். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி குடுத்த ரெஃபரன்ஸ் வேரியபிளான என்எஸ்ஸ வச்சு நானு M1 கால் பண்ணா, எனக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் 10ன்ட்டு. அதேபோல என்எஸ் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு நானு M2 கால் பண்ணா, வேரியபிளோட 100 அந்த நான் ஸ்டாட்டிக் இனிஷியலைசேஷன் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதேபோல ஃபைனலா எனக்கு M3 வந்து நான் கால் பண்றேன். ரெஃபரன்ஸ் வேரியபிள் என்எஸ்ஸ வச்சு. அவரு எனக்கு கால் பண்ணும்போது நான் ஸ்டாட்டிக் வேரியபிளோட 1000 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்ப பண்ண போறோம். பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் கமெண்ட் பண்ண பின்னாடி, இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, என்எஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ட வச்சு நான் M1 மெத்தட வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அதேபோல என்எஸ்ன்ற நான் ஆப்ஜெக்ட்ட வச்சு நான் வந்து M2ன்ற மெத்தட கால் பண்ணிக்கிறேன். என்எஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ட வச்சு நானு M3ன்ற மெத்தடையும் நானு கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் கால் பண்ணும்போது, எனக்கு வந்து என்எஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல கைஸ். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோமா? மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் இருக்கு கைஸ். இருங்க நான் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். செகண்டு, அதுக்கப்புறமா தேர்டு. இப்போ வந்து நம்ப 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் கைஸ். இந்த 3 ஆப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டான என்எஸ்ஸ நான் கொண்டு வந்து, அந்த என்எஸ் ஆப்ஜெக்ட்ல M1, M2, M3 இந்த 3 மெத்தடையும் நான் கால் பண்ணும்போது, ஹீப் ஏரியால என்எஸ் ஆப்ஜெக்ட்க்குள்ள இந்த 3 மெத்தடும் அரேஞ்ச்மென்ட் ஆயிட்டு, ஃபைனலா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ் நடக்கப் போகுது. ஸோ இப்ப நான் ரன் பண்ணும்போது, எனக்கு 10, 100, 1000 சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ns.m1 சொல்லும்போது, எனக்கு வந்து M1 மெத்தடுக்கு வந்துரும் கைஸ். M1 மெத்தட் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா M2ன்னு சொல்லிட்டு நம்ப கால் பண்ணும்போது, M2 மெத்தட்ல இருக்கக்கூடிய வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபைனலா M3 மெத்தட நான் வந்து என்எஸ் ஆப்ஜெக்ட்ல கால் பண்ணும்போது, என்எஸ் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய M3 மெத்தட் கால் ஆகி, எனக்கு 1000 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் போது. 1, 2, 3, 2 அதுக்கப்புறமா 3. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ராசஸ் ஆகிட்டு 10, 100, 1000 சொல்லி என்எஸ் ஆப்ஜெக்ட்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணி ஃபைனலா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, NS1, NS2 செகண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இப்ப நான் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஏன் நான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னா, நான் ஸ்டாட்டிக்ல வந்து எப்படியெல்லாம் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ இத வந்து கன்ஃப்யூஸ் பண்ற விதமாவும் இருக்கலாம் கைஸ் சில பேருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஃபைனலா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிகியூஷன் சொல்றேன் ப்ராசஸ் ஓகேங்களா? இதுலயும் நான் வந்துட்டு ns1.m1 இது நான் ஃபைனலா உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் ப்ராப்பரா. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிகியூஷன் ஓகேங்களா? M2 அதுக்கப்புறமா ns.m3 அப்படின்ற மெத்தட நான் கால் பண்ணிக்கிறேன். சாரி 1.m3 ஓகேங்களா? இப்போ வந்து ns2.m1, ns2.m2, ns2.m3 ஸோ இதுவும் நம்ப ப்ராசஸ் நம்ப கொண்டு வந்தாச்சு. இங்க வந்து நானு பிரிண்ட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து தேர்ட் ஆப்ஜெக்ட் கைஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னது? nsன்னு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்துருக்கோம். செகண்ட் ஆப்ஜெக்ட் என்னது? ns1ன்னு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்துருக்கோம். ஃபைனலா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ns2 அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் வேரியபிள் நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுபடி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பண்ண முடியாதா? ஓகே. கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது 4, 5, 6, 7, 8, 9 ரன் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் இப்படி கிடைக்கும். இது ஏன் இப்படி நான் பண்றேன்? இது பண்றனால என்ன அவசியம் நம்மளுக்கு? இதனால என்ன ஆகப்போகுது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இத வந்து நான் கிளியரா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். 5, 8, 3, 6, 9 ஓகேங்களா? இப்போ வந்து இது என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் ns. இந்த nsஅ வச்சு நான் என்ன பண்றேன்னா, m1ன்ற மெத்தட கால் பண்றேன். m1 கால் பண்ணும்போது எனக்கு 10 i = 10 பிரிண்ட் ஆகும். அப்புறமா m2 மெத்தட் கால் பண்ணும்போது j 100 அது வந்து பிரிண்ட் ஆகும். m3 மெத்தட் கால் பண்ணும்போது k 1000 அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் எப்படி ஆகும்னா 1 பை 1 ஆகும். ஃபர்ஸ்ட் m1 கால் ஆயிட்டு ஹீப் ஏரியாவுக்கு போயிடும், அரேஞ்ச் ஆயிட்டு ஃபைனலா எக்ஸிக்யூட் ஆகும். m2 கால் ஆயிடும், ஹீப் ஏரியாவுக்கு போயிடும், அரேஞ்ச்மெண்ட் ஆயிட்டு எக்ஸிக்யூட் ஆயிடும். m3 கால் ஆகும், ஹீப் ஏரியாவுக்கு போயிடும், அரேஞ்ச்மெண்ட் ஆயிட்டு எக்ஸிக்யூட் ஆயிடும். m1ல என்ன இருக்கு? I நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் 10 பிரிண்ட் ஆகுது. m2ல என்ன இருக்கு? j நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் 100 பிரிண்ட் ஆகுது. m3ல என்ன இருக்கு? k நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் 1000 பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த 3 மெத்தட நம்ம கால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 10, 100, 1000 i, j, k ஆன நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்றது நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆகி, அரேஞ்ச்மெண்ட் ஆகி, எக்ஸிக்யூட் ஆகி ஃபைனலா எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதே போல 2வது ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து ns1 ஓகேங்களா? ns1ல வந்துட்டு இதே போல இந்த 3 மெத்தட் நான் கால் பண்றேன். இந்த 3 மெத்தட நான் கால் பண்ணும்போது எனக்கு அதே போல 10, 100, 1000 சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆயிட்டு எக்ஸிக்யூட் ஆகுது ஹீப் ஏரியா மூலியமா. அதுக்கப்புறமா எனக்கு வந்து தேர்ட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு என்ன? ns2 மூலியமா m1, m2, m3 கால் பண்றேன். எப்பயும் போல நம்மளுக்கு 10, 100, 1000ன்றது ஹீப் ஏரியா மூலியமா அரேஞ்ச் ஆயிட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க கைஸ், மெத்தட வந்துட்டு நம்ம n நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படின்னா த்ரூ காலிங் ப்ராசஸ். அதாவது என்ன சொல்றேன்னா, மெத்தட வந்து n நம்பர் ஆஃப் டைம் நம்ம கால் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வந்து நம்ம கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கோட் ரீயூசபிலிட்டின்ற ப்ராசஸ் வந்து என்னன்னா, மெத்தட வந்து நம்ம n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம். நான் இங்க மெயினா என்ன பண்ணேன்னா, 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். 3 ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்தேன். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு நானு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள பிரிண்ட் பண்ணேன். செகண்ட் ப்ராசஸா அத ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு நானு நான் ஸ்டாட்டிக் மெத்தட வந்து கால் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்படியெல்லாம் நம்ம நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வச்சு நம்ம இவ்வளோ ப்ராசஸ் நம்மளால பண்ண முடியும். ஒரு நான் ஸ்டாட்டிக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பத்தி பார்த்துருப்போம். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி. பீஸ் அவுட் கைஸ்.